தனித்து இருக்க இயலாது. அதனாலதான் உயிர்கள் எல்லாம் எப்படி இருக்கின்றன என்றால் இந்த உலகத்துல உடம்போடு சார்ந்து இருக்கு. உடம்பு வேறு உயிர் வேறு. உடம்பு நாம அல்ல. ஆனா வழக்கத்தில் அப்படி நினைச்சிட்டு இருக்கிறோம். உடம்பு தான் நாம நினைச்சிட்டு இருக்கிறோம். உடம்பு நாம அல்ல. உடம்பின் உள்ளே உயிர் தான் நாம. ஆனா நம்மளால தனித்து வாழ முடியாது. உடம்போடு சார்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா அந்த உடம்போடு மட்டும் தனியா வாழ முடியாது. உடம்போட வாழணும் அப்படின்னு சொன்னா நமக்கு குறைந்தபட்சம் யாராவது ஒருத்தர் கூட இருக்கணும். ஒன்று அப்பா இருக்கணும், இல்லை அம்மா இருக்கணும், இல்லை 2 பேரும் சேர்ந்து இருக்கணும், இல்லைன்னா பொண்டாட்டி இருக்கணும், இல்லை பெண்ணா இருந்தா புருஷன் இருக்கணும். வேறு யாருமே இல்லைன்னா குழந்தையாவது இருக்கணும். யாருமே இல்லை சார், யாரோ ஒரு உறவுக்காரங்க கூட இருக்கணும். உறவே கிடையாது, ஒரு நட்பாவது இருக்கணும். எதுவுமே இல்லாமல்லாம் ஒரு மனிதனால் தனித்து வாழைக்கிறார். ஆனால் இந்த இயல்பு. எனவே இந்த இயல்பு என்பது இச்சித்தல் என்பதனால் உயிரை என்ன பொருள் சொல்லணும்னா சாரும் பொருள் என்று சொல்லும். உயிர் என்ன பொருள்? சாரும் பொருள். இறை சிவம் என்ன பொருள்? ஞான பொருள். அது தனித்து வாழும். ஞானம் இருக்கிறது தனித்து இருக்கும். சுந்தரர் என்ன பண்றாரு? வேதாரண்யம் போறாரு. திருமறைக்காடு வேதாரண்யம் கோடிக்கரைன்னு ஒன்று இருக்கு கடற்கரை ஓரத்துல. அங்க பெருமானுக்கு குழகன்னு பேரு. ஒரு சின்ன கோயில் உள்ள அந்த சிவலிங்கம் குழகன்னு பேரு. வேற யாருமே அங்க இருக்க மாட்டாங்க. சுந்தரர் சொல்லுவாரு, என்னப்பா தனியா இருக்கிறீங்க. அப்ப என்ன பொருள்? இறைவனால் தனித்திருக்க முடியும். ஆனா உயிரால் ஒரு பொழுதும் தனித்திருக்க முடியாது. விளங்கிடுச்சு உங்களுக்கு? அதனாலதான் உயிர் என்ன பண்ணிச்சுன்னா ஆணவத்தை பற்றியது. ஆணவத்தை பற்றியதனால் உயிர் என்ன பொருளா மாறிடுச்சு? எதை பற்றுகிறதோ அதனுடைய குணத்தை தன்னுடைய குணமாக மாற்றிக்கொள்ளும். அப்ப ஆணவத்துக்கு என்ன குணம்? அறியாமை குணம். ஆணவத்திற்கு என்ன குணம்? அறியாமை குணம். அறியாமைனா என்ன? இருளு. இருளுன்னா எப்படி இருக்கும்? கருப்பா இருக்கும். அதனால ஒரு கவிஞன் பாடினான், எனக்கு பிடிச்ச கலரு கருப்பு தான், கருப்புன்னு பாடணும். ஆன்மாவுக்கு பிடிச்ச கலரே கருப்பு தான். அதனால எல்லா அரசியல்வாதிகளும் கொடியில் என்ன வச்சிருப்பான்? கருப்பு கலர் வச்சிருப்பான். கருப்பு நீளம் இல்லாத அரசியல் கொடியே கிடையாது. ஏன்னா அதுதான் பிடிக்கும். அப்ப அந்த வகையில இப்ப உயிர் ஆணவம் குணமாகிய அறியாமையை தன்னுடைய குணமாக ஏற்றுக்கொண்டனால் உயிர் என்ன நிலைக்கு ஆளாயிடுச்சு? அறியாமை நிலைக்கு ஆளாயிட்டு. அறியாமை தான் எல்லா துன்பங்களுக்கும் அடிப்படை காரணம். ஆமா, அறிவு பொருளை சார்ந்தாதானே அறியாமை நீக்க முடியும். அது நல்லது. ஆனாலும் இது போதாது. இது போதாது. இங்க இருக்கிறான் ஞானப்பொருள். மனிதர்கள் அறிவுடையவர்கள் இருக்கிறார்கள், அவர்களை சார்ந்து இருக்கலாம். ஆனா அந்த அறிவு பேரறிவு இல்லை. உலகத்துல எந்த மனிதன் அவன் எவ்வளவு இருந்தாலும் அவனுக்கு 100க்கு 100 அறிவு கிடையாது. எவனா இருந்தாலும் எவ்வளவு டிகிரி படித்தாலும் அவனிடத்திலேயும் அறியாமை உண்டு. அதெல்லாம் நீங்க சாதாரணமா பாருங்க. கல்யாணம் பண்ணிக்கிறாங்களே, ஒரு பையனும் பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. தாலி கட்ட போறாங்க. அதுக்கு முன்னதாக அந்த பொண்ணை பத்தி இவனுக்கு ஏதாவது தெரியுமா? என்ன தெரியும்? அந்த பொண்ணை பத்தி என்ன தெரியும்? இன்னும் அப்பா அம்மா அது தெரியும், இன்னும் ஊரு தெரியும். அந்த பொண்ணுடைய குணம் தெரியுமா? சரி, அந்த பொண்ணுதான் கழுத்தை நீட்டுறால, எவன் தாலி கட்டுறானா அவனை பத்தி அந்த பொண்ணுக்கு ஏதாவது தெரியுமா? ஒண்ணும் தெரியாது. எப்ப தெரியும்? ஒரு 10-15 வருஷம் ஆகணும். அப்பதான் பிரச்சனை வெடிக்கும். ஐயா 3 நாள்ல வெடிச்சு போகுது. 3 நாள்ல வெடிச்சு 3 நாள்ல இருந்துச்சா? நான் பழைய கணக்கு சொல்றேன். 3 நாள். நீங்க இப்ப உள்ள கணக்கு சொல்றீங்க. அப்ப சொல்லுவாங்க, என்ன சொல்லுவான்னு கேட்டா, இவ்வளவு மோசமான பொம்பளைன்னு தெரிஞ்சிருந்தா நான் கல்யாணம் பண்ணியிருந்தேன், நான் தாலி கட்டி இருக்க மாட்டேனே. அவளுக்கு எவ்வளவு கோபம் வரும். அவள் சொல்லுவா, இவ்வளவு துப்பு கட்ட ஆம்பளைன்னு தெரிஞ்சிருந்தா நான் கழுத்தை நிறுத்தி இருக்க மாட்டேன். அப்படிலேருந்து என்ன தெரியுது? இவனுக்கு அறிவு கிடையாது, அவளுக்கு அறிவு. பொதுவாக உயிருக்கு அறிவு கிடையாது.
நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்ப இந்த நிலையில தான் பெருமான் பரத்துல இருக்கிற பெருமான் என்ன பண்றான், உயிர் அறியாமையில கிடக்குது. அறியாமை தானே துன்பத்துக்கெல்லாம் அடிப்படை. எனவே இந்த அறியாமையிலிருந்து உயிர் விடுபட வேண்டும் என்று அவன் கருதுகிறான், இரக்கத்தோடு கருதுகிறான். அறிவினுடைய ஒரு வெளிப்பாடு இரக்க உணர்ச்சி, கருணை உணர்ச்சி. அதனால பெருமான் என்ன பண்றான், இந்த உயிருக்கு உதவி பண்ணணும்னு நினைக்கிறான். ரொம்ப முக்கியமான கட்டம். இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா பல பேர் சொந்தக்காரனா இருப்பான் அல்லது நட்பா இருப்பான், பணம் கேட்பான். எனக்கு பெரிய கஷ்டம், ஒரு 2 லட்சம் ரூபாய் கொடுமா. கொடுத்துடக்கூடாது. ஏன் தெரியுமா, 2 லட்சம் ரூபாய் கொடுத்தீங்கன்னா அவன் பிரச்சனையும் தீராது, கொடுத்த பணமும் திரும்பி வராது. அதாவது பரவாயில்லை, கேட்க ஆரம்பிச்சா பகையே வந்துடும். இதுக்கு சார்ந்து பணத்தை கொடுத்து உதவி பண்ணவே கூடாது. நான் அனுபவத்துல புரிஞ்சுக்கிட்டேன். நான் கொடுத்துதான் இந்த கருத்துக்கெல்லாம் வந்திருக்கேன். நான் சும்மாலாம் சொல்லல, வாங்குனீங்களா இல்லையா, உள்ளபடியே நான் சொல்றேன். ஒரு 50,000 ரூபாய் ஒரு நெருங்கிய உறவு கேட்டாங்க. எனக்கு அப்போதே தெரியும். நான் இப்ப சொன்ன அதே அவங்க பிரச்சனையும் தீரல, அந்த பணமும் இன்று வரை தெரிஞ்சு வருது. நான் இப்ப சிலர் கேட்கறதை விட்டுட்டேன். ஒரு நேரத்துல சொல்லிட்டேன், இது உனக்கு கொடுத்த அன்பளிப்பு, சந்தோஷமா இருக்கு, நானும் மறந்துடுறேன், நீயும் நல்லாவே இருக்கலாம். எதுக்கு பணத்தை கொடுத்துட்டு சண்டை போட்டுக்கிறாங்க. சொல்ல வந்த கருத்து என்னன்னு கேட்டா, பெருமாள் நினைச்சிருந்தான்னா ஆணவத்துல கிடக்கிற உயிரை என்ன பண்ணிருக்கலாம், ஒரு நொடியில அப்படி தூக்கிட்டு அப்படியே திருவடியில வச்சுக்கலாம். அவனால முடியாதா? முடியும், செய்ய மாட்டான். ஏன்னு கேட்டா, அவன் தூக்கி காலடியில வச்சுக்கிட்டான்னா இந்த உயிர் காலடியில இருக்குமானு இருக்காது. என்ன காரணங்கிறது புரிஞ்சுங்க. குழந்தை பெற்றுக்கிறீங்க, தாய்மார்கள் தான் குழந்தை பெற்று அந்த குழந்தை வளரணும், ஓராண்டு வரைக்கும் பால் கொடுக்கணும், தாய்ப்பால் கொடுக்கணும். தாய்ப்பாலை அந்த கொக்கு கொடுக்கின்ற பொழுது அந்த குழந்தை என்ன பண்ணுதுன்னு பார்த்துருக்கிறீங்களா? மார்பகத்துல பாலை குடிச்சுக்கிட்டு வேற எங்கேயோ பார்த்தீங்கன்னா தாயெல்லாம் பார்க்கணும். உயிர் கொடுக்குறல்ல தாயெல்லாம் பார்க்கணும். அதை பார்த்தீங்கன்னா இன்னொரு சில வேடிக்கைலாம் இருக்கும். ஒரு கையினால அம்மாவுடைய முதுகை தடவிட்டு இருக்கும், இன்னொரு நன்றியோடு தருவற மாதிரி. இன்னொரு கையில பொம்மையை வச்சு ஆக்கிட்டு இருக்கும். இதுதான் நம்முடைய நிலவரம். பெருமானுக்கு அது தெரியும். அதனாலதான் ஒரு பழமொழி உண்டு, நாயை குளிப்பாட்டி நடுவீட்டுல வச்சாலும் அது போற இடத்துக்கு போயிடும். எனவேதான் பெருமான் அந்த காரியத்தை பண்ணல. அவன் நினைக்கிறதான ஒரு நொடியில தூக்கி தன்னுடைய திருவிழா வச்சுக்கலாம். கதை உலகமும் கிடையாது, பிறவியும் கிடையாது, திருமுறையும் கிடையாது, சாக்கரமும் கிடையாது. அப்படி ஒரு நிலை வந்திருக்கோம். பெருமான் செய்யல. அப்படி செய்தானே என்ன ஆகும் தெரியுமா, அவன் தூக்கி திருவிழில வைப்பான். இந்த உயிர் என்ன பண்ணும், மறுபடியும் அங்கதான் போடும். திருப்பி வைப்பான், மறுபடியும் அங்கதான் போடும். அப்ப என்ன இறைவனுக்கு என்ன ஒரே தொழில் தான், தூக்கி வச்சுக்கிறது தான் ஒரே தொழில் தான். அதனால அவனுக்கு லாபம் இல்லை, உயிருக்கு லாபம் இல்லை. அதனால அந்த கருத்தை அவன் செய்யலை. மாறாக என்ன செய்கிறான் என்றால், இந்த உயிர் தானே மெல்ல மெல்லமா அறிவு பெற்று இறைவனாகிய தன்னை புரிந்து கொண்டு அதுவா தன்னிடத்துல வரணும். அதுக்கு என்ன பண்ணணும்னு யோசனை பண்றான். அதுதான் சரி பண்றது. இந்த உடம்பு அதுதான். இந்த உடம்பை கண்டு நம்ம என்ன பண்றோம்னா, உலகத்துல ஜாலியில ஜிம்கானான்ட்டு உலகமே சுகம்னு நினைக்கிறோம். உலகம் எவ்வளவு சுகம், சாகுற வரையிலும் சுகத்தை அனுபவிக்கிறோம். அந்த மாதிரி ஒரு கருத்து இருக்குது இல்லையா, உடம்புக்கு இருக்கிறது இல்லையா? உடம்பு இந்த காலப்போக்கில் பிறவியில என்ன தெரிஞ்சுக்கணும்னு கேட்டா, உலகத்துல அனுபவிக்கக்கூடிய எந்த இன்பமாக இருந்தாலும் அதை நினைக்காது, எந்த துன்பமாக இருந்தாலும் அது நிலைக்காது. ஆனா இன்பமும் வரும், துன்பமும் வரும். இதிலிருந்து விடுபடணும்னா ஒரே வழி, இன்பமும் துன்பமும் இல்லாதே உள்ளானேன்னு பாராருல, இப்ப இல்லாத பெருமான் அவனை சாரணும். இந்த கருத்து என்றைக்கோ ஒரு நாள் வரும். அவ்வளவு லேசாலாம் பக்தி வந்துடுறது. இது அனுபவத்தில் வரணும். என்னதான் படிச்சாலும் என்னதான் கேட்டாலும் அனுபவத்தில் வரணும். அனுபவத்தில் என்ன வரணும்னு கேட்டா, உலகத்துல நமக்கு வருகின்ற இன்பமும் துன்பமும் நிலையற்றவை, ஆனாலும் தொடர்ந்து வந்து கொண்டுதான் இருக்கும். அதிலிருந்து விடுபட வேண்டும் என்றால் பெருமானை சாருவதை தவிர வேறு வழி இல்லை என்று என்றைக்கோ ஒரு நாள் ஏதோ ஒரு பிறவியில வரும். அப்படி வந்தாதான் அது பெருமானம் வரும். நம்முடைய மாணிக்க தெய்வம் என்பதோ
சித்தம் உண்டாகின்னு வரலாம். அது இந்த இடம் தான். அப்ப அதுக்காக பெருமான் என்ன பண்றான்னா, தன்னிடம் ஒரு பொருள் இருக்கிறது, மாயை என்று ஒரு பொருள் இருக்கிறது. அந்த மாயையை கொண்டு அந்த உலகத்தை படைக்கிறான், அந்த உயிர்களுக்குரிய உடம்புகளை படைத்துட்டான். அதுதான் படைத்தல் தொழில். அப்புறம் படைச்சதை குறிப்பிட்ட காலவரையிலும் காப்பாற்றி ஆகணும். உயிர் பக்குவம் பெறுவதற்காக காப்பாற்றி ஆகணும், காப்பாற்றுகிறான். அந்த நிலையிலே அது பக்குவம் பெறலன்னா போயிடணும், உடம்பு உலகத்தை அழிக்கணும். அதுதான் அழித்தல். இடையில என்னன்னு கேட்டா இது பக்குவம் பெறணும். அதுக்காக பலவற்றை பெருமான் மறைப்பான். மறைத்தல் தொழில் அது நல்லது. ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். நமக்கு எல்லாம் டேட் ஆஃப் பர்த் தெரியுமில்ல, நம்மகிட்ட பர்த் சர்டிஃபிகேட் இருக்குல்ல, எல்லாருக்கும் தெரியும். பிறந்த நாள். நமக்கு டேட் ஆஃப் டெத் எப்படின்னு தெரியுமா? தெரியாது, மறைச்சிட்டாரு. தெரியவே தெரியாது. அது சாவு வர்றவரையும் தெரியாது. தெரியாம இருக்கிறது நல்லது. ஒரு கால் தெரிஞ்சு போச்சுன்னு வச்சுங்க, அவரவர்களுக்கு அவரவர்கள் சாகின்ற நாள் தெரிஞ்சு போச்சுன்னா உலகம் எப்படி இருக்கும்? ஒருத்தர் ஒருத்தர் பார்த்தா என்ன கேட்போம்? உனக்கு என்னைக்கு? இன்னும் சில பேர் இருக்கிறான், அடுத்த வாரம் ஜாவான், இந்த வாரம் லோன் வாங்கிட்டு வந்துருவான். செய்வானா செய்ய மாட்டானா? அப்ப என்ன தெரியுது? மறைத்தல் நல்லது. எல்லாவற்றையும் வெளிப்படை கேட்கொண்டிருக்கக்கூடாது. அருளியல் செய்திகளை கூட முழுமையாக யாரும் சொல்ல மாட்டார்கள், சொல்லவும் கூடாது. சொன்னா அது பலந்துட நாம